பிலிப்பியர் 3:19 ஆண்டவர் சொல்றாரு, அழிவே அவர்கள் முடிவு, அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம். இன்னைக்கு கடவுள் வயிறை மட்டும் நமக்கு படைக்கல. வயிற்றுக்கு சோறு போட்டுட்டா, பிள்ளைகளுக்கு வயிற்ற ரொப்பி உடம்பை இப்படி பெருசாக்கிட்டா போதுமா? இல்ல, நமக்குள்ள இன்னொரு அற்புதம் ஒளிஞ்சு கிடக்குது, ஆத்மா. ஆண்டவர் அந்த ஆத்மாவை காப்பாத்துறதுக்கு தான் நம்மளோட இப்படி பேசுறாரு. அன்னை மரியாள் போராடி ஜெபிச்சாங்க. எதுக்கு? ஆத்மாவை காப்பாத்திக்க. அதுதான் கடவுளிடத்திலே போகுது. நிலைவாழ்வு உடம்புக்கு இல்ல, நிலைவாழ்வு ஆத்மாவுக்கு. இந்த ஆத்மா சரியாய் காக்கப்பட்டால், இது கடவுளிடத்திலே போச்சுன்னா, அவர் மீண்டும் மானிட மகன் மீண்டும் ஆட்சியோடு வருகிற பொழுது இறந்த இந்த இழந்து போன உடலுக்கு அவர் உரு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா? உங்க உடலை கூட நீங்க மீட்டெடுக்க முடியும். எதை வச்சு? ஆத்மாவை வச்சு. இந்த ஆத்மா இருந்ததுன்னா உடம்பு திருப்பி கிடைக்கும். ஆத்மா அழிக்கப்பட்டதுன்னா உடம்பு உனக்கு திருப்பி கிடைக்காது. உடம்பை வச்சு ஆத்மாவை காப்பாத்திக்கணும் நீ. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அதுக்கு தான் இந்த உடம்பை கொடுத்திருக்கிறார்.